அப்ப நீ யாழ் மாவட்டத்தில் சண்டி 14 பஸ்ல சனங்கள் போகப்பட்டது. தேவைக்கென்றால் சுமந்திரனியா நண்பன். இன்றைக்கு யாழ் மாவட்ட வர்த்தக சங்கமும் அதை கடையை பூட்டியிருந்தால் இன்னும் எழுச்சியாக இருந்தது. தேசிய தலைவர் தமிழ் மக்களால் மதிக்கப்படும் தெய்வத்துக்கு கொச்ச வார்த்தைகளால் கதைத்து கஞ்சா கட்டோட பொடிபட்டா. வணக்கம் அன்பான உறவுகளே, உங்களோடு இணைவதில் மன மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் கிளிநொச்சியில் இருந்து தமிழரசு கட்சி ஜீவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நாங்கள் தமிழரசு கட்சி இப்பொழுது இல்லை. என்னை சுமந்திரன் அவர்களால் நான் நிராகரிக்கப்பட்ட வெளியில் தான் இருக்கிறேன். நான் ஒரு மக்கள் சேவகனாகவும் தேசியம் சார்பான ஒரு 70,000 மாவீரருக்கும் 3 லட்சம் மக்களுக்கும் எந்த ஒரு இடத்தில் அநீதி நடக்குதோ அந்த இடத்தில் தட்டி கேட்பதற்காக இருக்கிறேன். எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் கிடையாது. தமிழரசு கட்சியில் நீங்கள் எவ்வளவு காலமாக பயணித்தீர்கள்? தமிழரசு கட்சியில் என்ன பதவிகளில் நீங்கள் இருந்தீர்கள்? நான் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராக இருந்தேன், பொதுச்சபை உறுப்பினராக இருந்தேன். 2009க்கு பிறகு தேசிய தலைவரால் கைநீட்டப்பட்ட ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சியாக இருந்தபோது அதன் கூடாக உள்ளுக்குள் வந்து பிறகு தமிழ் தேசிய கூட்டமாக பிரிந்த போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் கட்டுப்பாட்டிலே கிளிநொச்சியில் நான் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இருந்தேன். தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளீர்களா அல்லது நிரந்தரமாகவே தமிழரசு கட்சியில் இல்ல, உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்பது. நான் தனிமையிலே இருக்கிறேன். மீண்டும் இந்த கட்சி ஒரு நல்ல நிலையில நடந்து ஜனநாயக முறையிலே தெரியப்பட்ட தலைவர் பதவி எடுத்து மீண்டும் செயலாளர் பதவிகள் மற்ற பதவிகள் தெரியப்பட்டால் நான் கட்சியிலே என்னை அழைத்தால் நான் செல்வதற்கு தயாராக உள்ளேன். நீங்கள் தமிழரசு கட்சியில் பயணிக்கும் போது அரசியல் சார்ந்து மக்களுக்கு செய்த பணிகள் என்று மக்கள் விரும்பக்கூடிய விடயங்கள் சிலது உங்களுக்கு நினைவிருக்கக்கூடிய விடயங்கள்? உண்மையாகவே நான் இதை சொல்றதை விட இது மக்கள் தான் செய்ய வேண்டும், மக்கள் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்ப அதிகமாக விமர்சனங்கள் என் மீது போடப்பட்டாலும் பேசப்பட்டாலும் எனது மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு தெரியும் நான் யார், என்ன செய்தேன், இவரை ஏன் இந்த இடத்திலிருந்து விமர்சிக்கிறார்கள் என்பது. பொதுவாக நான் சிறு வயதில் ஒரு பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு ரோட்டு கரையோடு ஒரு மாமரம் ஒன்று இருந்தது, தொடர்ந்து காய்த்து கொண்டே இருக்கும். நாங்கள் அந்த நேரம் எல்லாரும் கல்லடிச்சு அந்த மாங்காய் சாப்பிட்டு தான் அந்த பசியை தீர்த்து போறது. அது போலதான் நான் நேற்று முந்தாத்து யோசிச்சேன், பல பேர் கல்லடிக்கலாம், அந்த மாமரம் இன்றும் காய்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஜீவன் அவர்கள் என்று சொன்னால் இன்று உங்களுடைய பெயரை தெரிவதற்கு முதல் மஞ்சள் சட்டை பொட்டு வைத்தவர் இப்படியான ஒரு அடையாளங்களை பலர் கூறக்கூடியதாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய இந்த அடையாளம் அரசியலுக்கான அடையாளமா அல்லது உண்மையிலேயே நீங்கள் அந்த பொட்டுக்கான காரணம் இல்லாமல் ஒரு இறை நம்பிக்கை கூடிய ஒரு மனிதரா? எனக்கு 100% இறை நம்பிக்கை இருக்கு. இறைவன் இல்லாமல் ஒன்றுமே இல்லை, அவனின்றி அணுவும் அசையாது. அதுபோல இந்த மஞ்சள் ஷர்ட் என்பது 2009க்கு முதல் எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருந்தது. அதற்கு பிறகு நான் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும். எனக்கு இப்ப 52 வயதாகுது. இப்ப நான் இறக்கும் வரைக்கும் ஒரு அடையாளம், எனது பேர் தெரியாட்டியும் ஒரு மஞ்சள் ஷர்ட்காரன், ஒரு பொட்டு வைக்கப்பட்டவன் என்று சொல்லி நல்லதையும் கிடைக்கலாம் கெட்டதையும் கிடைக்கலாம். அது மேல உள்ள இறைவன் தான் தீர்ப்பெழுதுகிறது. நேற்று முந்தாத்து கூடி கணபேர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அரசாங்கத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர், கதைக்க பேச தெரியாது, என்ன கண்டவளையில் அதை செய்யவேணாம் வெச்சி செய்யவேணாம் அப்படி இப்படின்னு எல்லாம் கணக்க கதைச்சார். உண்மையாகவே அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்றால், உண்மையா அந்த தலைமை கூடி அப்படி கதைக்கல. உண்மையா அன்னைக்கு வந்து சந்திரசேகரம் ஐயா மற்றது இன்னொரு 2 எம்பிக்கள் வந்தார்கள். அவர்கள் அந்த இடத்துல நடந்த கதையை கூடி அமைதியாக என்ன மாதிரி கதைத்தார்கள். அரசியல் என்பதும் ஒரு கலகங்கள் வரும், ஒரு போராட்டம் என்பதும் குறிப்பாக போராட்டத்திலே எதிர்த்து கதைத்தால் எதிர்மறையாக எல்லோருமால் தாக்கப்படும். இன்றைக்கு தேசியத்தை மண் தோண்டி புதைப்பதற்காகவே கணபேர் இறங்கியிருக்கிறார்கள். இந்த 2009க்கு பிறகு தேசியத்தோடு இருப்பவர்களை விலை பேசி எடுப்பவருக்கு தென்னிலங்கையிலிருந்து புரோக்கர்மார் கணக்கு இருக்கிறார்கள். அதற்கு என் மீது எத்தனை விமர்சனங்கள் போட்டாலும் நான் இந்த விமர்சனங்களுக்கோ இந்த விரட்டல்களுக்கோ பயந்து வாழ போறது கிடையாது. என்று போனாலும் எனது உயிர் தான், இன்னும் 10 வருடம் போனாலும் எனது உயிர் தான். நான் எதையும் சந்திக்க தயாராகத்தான் இந்த எனது மக்களுக்குரிய பணியை செய்து கொண்டிருக்கிறேன்.
இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள் என்று சொல்லி இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எப்படியான விடயங்களை சந்திக்கின்றார்கள், மிகவும் துன்பப்படுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் எதை சுட்டிக்காட்ட விரும்புவீர்கள்? உண்மையாகவே சிவில் நிர்வாகம் நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார்கள். ம். சிவில் நிர்வாகம் என்று சொல்லி போலீஸ் ஒரு தண்டனை கொடுத்து போலீஸ் ஒரு கோர்ட்ஸில் நீதிமன்றத்தில் கொண்டு போய் விட்டால் பரவாயில்லை. இப்பொழுது இங்கும் ஒரு மூடிய சிறைச்சாலைகள் தான் வாழுது. உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு 1 மாதம் 2 மாதத்துக்கு முதல் பேப்பரப்பட்டி சுண்டிக்குளம் பகுதியில் ஒரு 3 பேர் நேவியால் தாக்கப்பட்டு படு மோசமாக தாக்கப்பட்டு ஒரு 3 பிள்ளைகள். இது ஒரு தடவை இந்த தகவலை வெளிக்கொண்டு வர பயப்படுறாரு. அப்புறம் நான் கொண்டு மனித ஆணைக்குழுவுக்கு சென்று இன்றைக்கு மனித ஆணைக்குழுவில் விசாரணை நடக்கிறது. அதை கூடி மூடி மறைக்க பார்த்தார்கள். இப்படியான நகர்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ ஒரு 1 வருடத்துக்கு முதல் பழைய சனீசன் ஒரு படியன் தாக்கப்பட்டு இதுவரையில் எங்காடு தெரியாம இருக்கு. ஆனால் இப்படியான சம்பவங்கள் இருக்கிறது. இப்ப அன்று அந்த புதைக்குழி செம்மணி புதைக்குழியில் கூடி ஒரு நபர் என்ன வெறிட்டுத்தன்மையில கதைத்தார். நான் 6 தெரியுமா இல்லாமல் ஆக்கிறேன். அவர் ஒரு கழுத்துல இதுல ஒரு வீண சின்னத்தை குத்தி இருக்கிறேன். எப்படி இருக்க, இப்ப நாங்க எந்த ரீதியிலையும் அந்த போராட்டம் கட்டாயம் ஒரு முறையில வெற்றி பெற வேண்டும். ஐநாவையும் சர்வதேசத்தை தான் நான் நம்புறேன். அந்த போராட்டம் உண்மையாகவே அன்றைக்கு சர்வதேச பிரதிநிதி அந்த போராட்டம் வெற்றிகரமாக முடியப்பெற்றது என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் அந்த போராட்டம் முடியப்பெற்ற பின்பு விமர்சனங்கள் எல்லோர் மீதும் கல்லெறியப்படுகிறது. ஒரு இடத்துல ஒரு போராட்டத்துல எவர் எவர் எந்த இடத்துல கலந்து கொள்ளக்கூடாது என்பதை நாங்க உண்மையா சுமந்திரன் ஐயாவிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அவர் சில இடங்கள்ல முதல் ஒரு அம்பை விடுவார். அந்த அம்பு அந்த குறிக்க போனாதான் அடுத்ததை விடுவார் ஒழுசு. அது வரைக்கும் அவர் ஒரு புத்திசாலியான ஒரு என்ன சொல்றது தென்னிலங்கையால் இறக்கப்பட்ட ஒரு நபர் என்றேதான் நான் கூறுவேன். சரி, நீங்கள் இன்று கிளிநொச்சியில் பலரால் பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடிய விடயங்கள், இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார்கள், கசிப்புகள் பல இடங்களில் காய்ச்சப்படுகிறது, அரசு அனுமதியோடு மதுபான சாலைகள் அதிகமாக திறக்கப்படுகிறது. இப்படியான விடயங்கள் மக்களால் முன்வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் மக்களுக்காக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இது சார்ந்து பெரும் நடவடிக்கைகளை எடுப்பதாக தெரியவில்லை. இது சார்ந்து உங்களுடைய பார்வை? உண்மையாகவே நாங்கள் இந்த மதுபான சாலைக்கு எதிராக நிப்பாட்டுங்கள், இல்ல கசிப்பு கஞ்சா போதைப் பொருட்களை நிப்பாட்டுங்கள் என்று நாங்கள் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு போன் பண்ணினால் உடனே அந்த போலீஸ் அதிகாரி என்ன செய்யறாருண்டா ஏக விநியோகஸ்தர் ஒரு மொத்த வியாபாரிக்கு சொல்லுறார். ஒரு சின்ன ஒரு கஞ்சா கட்டோட பிடிபட்டா ஒரு நபருக்கு குறைஞ்சது 5 லட்சம் ரூபாய் வாதாடுவதற்காக சட்டவாளர்கள் வாங்குறாங்க. அந்த 5 லட்சத்தை அவங்க அங்க இங்க வாங்கி கொடுத்துட்டு பிறகு அதே பிசினஸ் தான் செய்ய போறேன். அப்ப இன்றைக்கு நான் சொல்றேன் என்னடா, இந்த கஞ்சா போதை வச்சு கசிப்புக்காரங்களை பிடிச்சி ஒரு புனர்வாழ்வு 2 வருஷம் ஒரு புனர்வாழ்வாளிங்க அவர்களுக்கு காரணம் ஒன்றும் வெளியில விடக்கூடாது. அப்படி செய்யும் போது திருத்தலாம் ஒழுசு. உண்மையாகவே மதுபான சாலைகள் அரச மதுபான சாலைகளை நாங்க எதிர்க்க முடியாமல் இருக்கிறேன்டா. ஒவ்வொரு கிராமத்திலும் கசிப்பு வியாபாரம் மோசமாக இருக்கிறது. ஆனால் கடைசியில மட்டும் நாங்க கேஸ் கொடுக்க போலீஸ் பிடிக்கிறார்கள். அப்பொழுது ஏன் அதை முற்றுமுழுதாக நிறுத்த முடியாமல் இருக்கு? நான் ஒரு போலீஸ் அதிகாரியிடம் கேட்டேன். ஆனால் போலீஸ் பற்றாக்குறை, எங்களுக்கு போலீஸ் இல்ல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 120 போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் இருக்க வேண்டிய இடத்துல 40 போலீஸ் இருக்கு. நாங்க என்ன செய்யறோம்னு கேட்கிறார்கள். ஒரு பக்கத்துல அது நியாயமாக இருக்கிறது. அப்ப நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தால் நாளைக்கு ஒரு கசிப்புக்காரன் வீட்டை போய் ஒரு மக்கள் பிரதிநிதியாகவோ இல்லை ஒரு மக்கள் சேவனாக போய் அந்த கசிப்பு பேரலை வெட்டிட்டா ஒரு பெண் அந்த சட்டையை கிழிச்சிட்டு என்ன இவர் கையை பிடிச்சா காலை பிடிச்சா இருந்தா குற்றவாளி யாரு? நாங்களா தான் இருப்போம். அதுதான் சட்டம் தன் கடமையை நேர்மையாக செய்தால் கட்டாயம் இதை ஒழிக்கலாம். நீங்கள் முதலில் ஒரு விடயம் குறிப்பிட்டீர்கள், திரு சுமந்திரன் அவர்களால் நீங்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி. என்ன காரணத்திற்காக நீங்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டீர்கள்? காரணம் என்னென்றால், முதல் பாராளுமன்ற தேர்தல் போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு சீட் கொடுப்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. தலைவரில் வெற்றி பெற்று தலைவருக்கு வழக்கு போட்ட பிறகு சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு சீட் கொடுக்க கூடாது என்ற ஒரு கங்கணம் கட்டி உள்ளுக்குள் ஒரு கதை பேச்சு நடந்த போது நான் பார்த்தேன், சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா கிளிநொச்சி மாவட்டத்துக்கு கொடுக்காவிட்டால் நான் ஒரு சுயேட்சை கட்சியை போட்டு வைப்போம்.
நான் போட்டு வைத்து அந்த கட்சியில் அவர் நிறுத்தப்பட்டார். நான் கேட்டு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறபடியா நான் பாராளுமன்றம் போக ஆசைப்பட்டேன். அதற்காக போடப்பட்டது. பிறகு சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயாவுக்கு அது கொடுக்கப்பட்ட பின்பு அதை அப்படியே நிறுத்திவிட்டோம். சுமந்திரன் ஐயாவின் சில நபர்கள் எனது படத்தையும் அந்த சின்னத்தையும் கிளிநொச்சியில் ஒட்டப்பட்டு மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ 3468 இலங்கை தமிழரசு கட்சிக்குத்தான் வர இருந்ததாகவும் அதை நாசம் செய்ததாகவும் சொல்லித்தான் என்னை உடன் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் வண்டில் சின்னத்தில் போட்டியிட்டார்கள். அவர்களுக்கான நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்தது? அது சுமந்திரன் ஐயாவின் உண்மையாகவே விசுவாசிகள் பேர் சொல்லலாம். பேர் சொல்லக்கூடிய நபர்கள் இன்றைக்கு குமாரசிங்கம் ஐயா அவர்கள் உண்மையாகவே மாவட்ட கிளையிலிருந்து கடிதம் கூடி அனுப்பப்பட்டது. இப்படி ஒரு வண்டில் சின்னத்திலே இவர் கேட்பதற்கு பதிவுபட்டிருக்கிற ஒரு தனி கட்சியாக உருவாக்கம் எடுத்திருக்கிறது. அது ஒரு காலமும் சுமந்திரன் ஐயா ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னென்றால் அவர் பிடித்த முயலுக்கு 3 காலம் என்றுதான் அவர் எப்பொழுதுமே கூறுவது. உண்மையாகவே இந்த தேசியம் சிதைந்து கொண்டிருக்கிறது அவரின் புடிவாத குணம். ஆனால் அவர் யாரால் இயக்கப்படுகிறார் என்பது இன்னும் எல்லாருக்கும் புதியாத புதிர் போலவே தெரிகிறது. ஆனால் இன்றும் இலங்கை தமிழரசு கட்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் ஒருத்தருக்குமே அவரை எதிர்ப்பதற்கு தில் இல்லாமல் இருக்கிறது. ஏன்? பதவி போயிடும், எனக்கு அடுத்த முறை சீட் கிடைக்காது, எனக்கு அடுத்த முறை பிரதேச சபை சீட் கிடைக்காது, அடுத்த முறை மாகாண சபை சீட் கிடைக்காது. இப்ப பொதுவாக சொல்ல போனால் முல்லைத்தீவிலே லோகேஷ் என்பவருக்கு ஒரு தவிசாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையா எனக்கு ஒரு வருடத்துக்கு முதல் மனதுக்கு வேதனையான விஷயம், தேசிய தலைவர் தமிழ் மக்களால் மதிக்கப்படும் தெய்வத்துக்கு கொச்ச வார்த்தைகளால் கதைத்து வீடியோ விட்டவர் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு தவிசாளர். ஆனால் அந்த விஷயம் அந்த முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கேட்ட போது அவரை இன்று முட்டுமுழுவாக முடக்கிறார். அவரும் சுமந்திரன் ஐயாவின் எடுபடியாகத்தான் தலைவர் தெருவிலே இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று விளத்தியிருந்த எங்க டாக்டர் ஐயா அவர்களை நிரந்தரமாக சேர்க்கப்பட்டிருக்கார். மீண்டும் என்னவென்றால் அவருக்கு தெரியும் யார் அவரோடு பயக்கிறாரோ இந்த கட்சியிலிருந்து உறுப்புரிமை நீக்கப்படுகிறது. உண்மையாகவே உறுப்புரிமை நீக்கப்படுகிறது. நான் கேட்கிறேன், ஒரு கட்சியில் ஒரு நபரை சேர்ப்பதற்கு எவ்வளவோ பாடுபடுகிறார்கள். கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் விஜயன் அண்ணாவுக்கு தெரியும் எத்தனை பேரை சேர்க்கிறது எவ்வளவோ கஷ்டப்படுகிறார். ஆனா சும்மா சிம்பிளா சுமந்திரன் ஐயா இவர் உறுப்பினர் நீக்கப்படுகிறார். ஏன்? அவருக்கான ஒரு விசாரணை செய்ய வேண்டும். பொதுச்சபை கூடாமல், பொதுச்சபையின் ஒரு முடிவில்லாமல் ஒரு கட்சியிலிருந்து ஒரு உறுப்புரிமையை நீக்குவதற்கு இவருக்கு யார் இந்த தகுதியை கொடுத்தது என்பதுதான் எனது கேள்வி. தீவிரத்தை சேர்ந்த திரு வி நவரத்னம் அவர்கள் கட்சி முடிவுக்கு மாறாக செயற்பட்ட உடனேயே தந்தை செல்வா கட்சியிலிருந்து வெளியே போகலாம் என்றவரை நீக்கிவிட்டார். எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் மத்திய செயற்குழுவும் எங்களுடைய அரசியல் குழுவும் எடுத்த நடவடிக்கையை தவிர நானாக தன்னிச்சையாக எடுத்த நடவடிக்கை அல்ல. வைத்திய சிவமோகன் இங்கு திரு சுமந்திரன் அவர்கள் சொல்வதை கவனித்திருப்பீர்கள். தானாக தனியாக இந்த முடிவும் எடுப்பதில்லை, மத்திய குழு தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறது. ஆனால் இன்று தமிழரசு கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களும் பலர் கிளிநொச்சி சார்ந்தவர்களாக இருக்கிறார். அப்ப யாருமே பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இது மத்திய குழுவிலே இருக்கப்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள், அதிகமான பேர் வெளிநாடு சென்று விட்டார்கள். சுமந்திரன் ஐயாவின் அடாவடித்தனத்தால் மத்திய குழுவிலிருந்து வேற கட்சிகளுக்கு போய்விட்டார்கள். இப்பொழுது இருக்கிறது அவருடைய பின்னணியிலே ஒரு 19 பேர் மத்திய குழு. உண்மையாவே நான் கேட்கிறேன், வடக்கு கிழக்கிலே இத்தனை தமிழ் மக்களுக்கும் இந்த 19 மத்திய குழு உறுப்பினர்கள் தான் தீர்வை தருவார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். உண்மையா இன்றைக்கு மத்திய குழு புதிதாக தெரியப்படாமல் இருப்பது எத்தனை வருடம் என்று சுமந்திரன் ஐயாவுடன் கேட்டு பாருங்கள். இது நியாயமா ஐயா? உங்கள் ஜாப்பு இந்த ஜாப்பு என்று சொல்லிவிட்டு அவருக்கு சாதகமாகவே ஜாப்புகளை மாற்றிக் கொண்டிருப்பார். அந்த ஜாப்பு யாரால் உருவாக்கப்பட்டது? இந்த ஜாப்பை வைத்து உண்மையாகவே தேசியம் கதைக்கும் நபர்கள் வெளியில் தள்ளப்படுகிறார்கள். சட்டவாளர் சிவி கொழும்பு சட்டவாளர் அவர் பேர் வரையில இன்னைக்கு அவரெல்லாம் தமிழரசு கட்சி தேசியத்துக்கு தவராசா அவர்கள் தேசியத்துக்காக குரல் கொடுத்தவர். அவருக்கு எத்தனையோ உண்மையாக சட்ட நுணுக்கங்கள் தெரியும். அவர் ஏன் இவரை விட்டுட்டு போனார்? இந்த கட்சியை விட்டு போகிறாரு. இப்ப நான் உறுப்புரிமை இருந்து நீக்கியிருக்கார்கள். இவர் அவராகவே போனது. தவநாதன் யாரு? அந்த சட்டவாளர் இவரோட ஃபைட் பண்ணி இருக்க வேண்டும்.
இதுதான் குறி. இவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி என்பது ஜனாதிபதியால் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். இவரை விட சட்டத்தரணிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நான் பொதுவாக சொல்லுவேன், சட்டத்தரணிகள் காசு கொடுக்கப்பட்டால் வாதாடுவதற்காக கொழும்பில் எத்தனையோ சட்டத்தரணிகள் அலி சப்ரி ஆக்களை கொண்டு இவருக்கு நான் எனக்கு எந்த போட்ட கடிதத்துக்கு வழக்கு போட்டா சுமந்திரையா தூக்கி எறியலாம். ஆனா எனக்கு அவ்வளவு நிதி இல்லை. என்னடா நான் வழக்காடுறவங்க எனக்கு அவ்வளவு நிதி இல்லை. இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை கன பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு வழக்கு போடுவதற்காக நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம். ஏனென்றால் அந்த வழக்கு கோப்பிக்கு சிவிகே சிவஞானம் ஐயா கொடுத்துருக்காரு. சுமந்திரன் செயலாளர் அல்ல, சத்தியலிங்கம் ஐயா தான் செயலாளர். அப்ப அதை நாங்க கிண்டுவமா இருந்தா பாராளுமன்ற தேர்தல் தொடக்கம் பிரதேச சபை பாராளுமன்ற தேர்தலுக்கு சேர்ந்த சத்தியலிங்கம் ஐயா சைன் வச்சுக்கான். இந்த பிரதேச சபை தேர்தலுக்கு அத்தனைக்கும் செயலாளர் சைன் வைக்கிறது சுமந்திரன் ஐயா. இந்த அரசாங்கம் ஒழுங்கா இருந்தா யார் செயலாளர் அவர் கொடுத்திருக்க அரச கொப்பியை வச்சு இந்த இலங்கை தமிழக கட்சியில பிரதேச சபை உறுப்பினர் அத்தனை பேரையும் நீக்குவதற்கு இந்த அரசாங்கத்தால் முடியும். ஆனா செய்ய மாட்டார்கள். ஏன்? இவர் சொல்றத அவர் செய்வார், அவர் சொல்றதா இவர் செய்வார். இந்த பாயிண்ட தான். ஆறாவது, வசதி படைத்தவர்கள் சிவிகே சிவஞானம் ஐயா கொப்பி எடுத்து எலெக்ஷனுக்காக சைன் வச்ச பிரதேச சபை தேர்தலுக்கு செயலாளர் 6 சைன் வச்சு அந்த கொப்பியை எடுத்தால் சிம்பிளா வழக்கு ஆடி அலிசப்ரியை பிடிச்சு ஒட்டுமொத்தமா வடக்கு கிழக்குல இலங்கை தமிழரசு கட்சியில் உள்ள பிரதேச சபை உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வெளியில் வர வேண்டிய கட்டம் வரும். இன்றைக்கு கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி சார்ந்தவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த கட்சியின் மத்திய குழு, கட்சியின் தலைவர், செயலாளர்களை அந்த பதவிக்கு ஏற்றுக்கொள்ளுகின்றார்களா, இல்லை அவர்களை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள்? இல்ல எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏண்டா என்னத்துக்கும் சுமந்திர சைன் பண்ணா அங்கதான் போகணும், சிவிகே சைன் பண்ணா அங்கதான் போகணும். மக்கள் மத்தியில சொல்லலாம். மக்கள் மத்தியில நாங்க சொல்லாம நாங்கள் அந்த பதவியில ஏற்றுக்கொள்ள இல்லை. அவ்வளவு நபர்களையும் பிரதேச சபை உறுப்பினர்களா பெயர் போட்டு சுமந்திரன் ஐயா சைன் வச்சாதான் அந்த செல்லுபடி ஆகும். சிவிகே சிவஞானம் ஐயா சைன் வச்சாதான் செல்லுபடி ஆகும். அப்ப அவர்களை நேசிக்கிறார்கள் தானே. ஏன் சும்மா மக்கள் மத்தியில சும்மா வெறுப்பான கதைகளை சொல்லுவாங்க? யாருக்குமே எதிர்க்கிறதுக்கு தகுதி கிடையாது என்பதுதான் எனது கருத்து, உண்மையான கருத்து. அப்ப இங்கே இணையதளங்களில் தான் திரு சுமந்திரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள், திரு சிறிதரன் அவருடைய ஆதரவாளர்கள் சண்டையை ஒழிய தங்களுடைய தேவைக்கு என்று சொன்னால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றுதான் அதோட அர்த்தம். தேவைக்கு என்றால் சுமந்திரன் ஐயா நண்பன், தேவை இல்லைனால் விமர்சிக்கிறார்கள். சமீபத்தில் துணுக்காயில் ஒரு விடயம் நடந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்களும் இன்னொரு பெண்மணியும் துணுக்காயில் 4000 பேருக்கு மேல் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு விடயம் ஒன்று போய்கொண்டது. இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அதுக்கு விசாரணை தேவை என்று சொல்லி ஒரு பதிவை இப்பொழுது நாங்கள் செம்மணி புதைகுழி உண்மையாகவே தோண்டப்பட்டு ஐநா அளவுக்கு அது சென்று விட்டது. அதை மூடி மறைக்க 2009 முதல் காணாமலாக்கப்பட்டோர் எத்தனையோ பேர் இன்று வரைக்கும் இலங்கையில் இல்லை. உண்மையாகவே அவர் சொல்ற சரி, 4000 பேருக்கு மேல காணாமலாக்கப்பட்டது. இந்த புதைகுழியை மறைப்பதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் 2009 யுத்தம் முடிந்து 2 வருடத்துக்குள் எத்தனையோ மக்களை இல்லாமல் ஆக்கிவிட்டார். ஆனால் இல்லாமல் ஆக்கிவிட்ட எலும்புக்கூடுகளும் சதைகளும் எங்கு இருக்கிறது என்பது இலங்கை அரசுக்குத்தான் தெரியும். இந்த இடத்தை நேரம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. 2009 முதல் காணாமல் ஆக்கப்பட்ட அத்தனை பேரும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் அந்த இடத்தில் புதைக்க விட்டு அருண் சித்தார்த்தன் என்பவர் மஹிந்த ராஜபக்சா குடும்பத்தின் ஒரு வளர்ப்பு பிள்ளைக்கு சமனான ஒரு நபர். அவரை வைத்து அந்த இடத்துக்கு போய் இந்த இடத்தில் தான் பிக்ஸ் இருக்கிறது. நாங்கள் 2009 முதல் மக்களையும் சரணடைந்த விடுதலை புலிகளையும் காணாமல் ஆக்கப்பட்டோரையும் இந்த இடத்தில் தான் நாங்கள் புதைத்து வைத்திருக்கிறோம். நீ இதுக்கு முதல் போய் இது விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டது என்று சொல்லி இந்த தகவலை கிண்டன்று. அந்த பெண்மணி 6 வயதாம், அவர் அப்பாவை காண இல்லையா. 6 வயதுல அப்பாவை காண இல்ல. இன்று யுத்தம் முடிந்து மக்கள் இந்த இடங்களுக்கு வந்து குறைந்தது 16 வருடங்கள் ஆகிறது. அதற்கு பிறகு இப்படி ஒரு படம் ஓடுகிறது என்றால் இது தென்னிலங்கை அரசால் நிகழ்த்தப்படும் நிகழ்ச்சி நிரல் என்பதுதான் எனது கருத்து. இதை யாரும் கண்மூடித்தனமாக இது சின்ன விடயம் என்று சொல்ல முடியாது. அருண் சித்தார்த்தன் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் தமிழ் மக்களுக்குரிய தேசியத்துக்குரிய எதிரானால் நான் பிரதேச சபை தேர்தல் நேரம் யாழ்ப்பாணம் போன நேரம் அவராக வந்து கை தந்தார். நானும் கை கொடுத்தேன். ஏன்? எனக்கு தெரியும் அவர் ஒரு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் செல்ல பிள்ளை. ஆகவே இது திட்டமிட்ட சதி. இதுக்கு பின்னணிவு எது?
இதுக்கு உண்மையாகவே அவர் சொல்ற மாதிரி அதுக்கு 4000 எலும்புக்கூடுகள் இருந்தால் அது எமது உறவுகளாகவே இருக்கும். ஸ்ரீலங்கா இராணுவத்தால் செய்யப்பட்ட புதைகுழிதான். இதை மூடிமறைப்பதற்காக விடுதலை புலிகளை குற்றம் சாட்டப்படுகிறார்கள், தேசிய தலைவரை குற்றம் சாட்டப்படுகிறார்கள் என்பதே எனது கருத்து. அப்படியான ஒரு நிகழ்ச்சி நிரல் தெரிந்தால் நானும் 2009 முதல் எல்லா இடங்களிலும் நன்றாக இருந்த ஒரு மனிதன், எல்லா தகவலும் அதிகமாக தெரிந்த மனிதன். அப்படியான ஒரு சம்பவம் நடைபெறவில்லை என்பதை நான் இதில் பதிவிட விரும்புகிறேன். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். செம்மணி புதைகுழி 600க்கும் மேற்பட்ட எங்களுடைய உறவுகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி CVK சிவஞானம் ஐயா அவர்கள் கூறியிருந்தார். அந்த இடத்தை அதுக்கான ஒரு நீதி வேண்டும் என்ற ஒரு அணையா விளக்கு போராட்டமும் நடந்தது. அந்த அந்த எங்களுடைய அந்த மக்களுடைய உணர்வையும் அந்த இடத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையாகவே அணையா விளக்கு போராட்டம் ஒரு உணர்வுபூர்வமான போராட்டம். அந்த போராட்டம் 3 நாளும் வெற்றிகரமாக முடியப்பட்டது. உண்மையாவே மக்கள் மத்தியில ஒரு விரக்தி என்ன இருந்தென்றால், ஒரு தகவல் ஒன்று இருந்தது. அந்த இடத்துக்கு CVK சிவஞானம் ஐயா உண்மையாவே டக்ளஸ் வாசல் படி போனதுல இருந்து முகநூல்களில் அவரை என்ன மாதிரி மக்கள் விமர்சிக்கிறார் என்பது தெரியும். எவரையும் நேரடியாக போய் அவரை சந்திக்க முடியாது. அப்ப மக்கள் மத்தியில அவர் அதை தவித்துக் கொண்டிருக்க வேண்டும். மக்கள் மத்தியில CVK சிவஞானம் ஐயாவும் சாணக்கியன் அவர்கள் மறந்த போது உண்மையாக நான் கூறினேன் என்னென்றால், அதுக்கு பின்னால இவர்கள் வந்த பிறகு டக்ளஸ் வருவதாக ஒரு தகவல் இருந்தது. டக்ளஸ் அந்த இடத்துக்கு வருவாரா இருந்தால் உண்மையாவே இந்த மனித புதைகுழிக்கு, செம்மணி மனித புதைகுழிக்கு முக்கிய பங்காளி ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா என்பது சிறு பிள்ளைக்கும் தெரியும். எத்தனையோ பேரை காட்டி கூட்டிக்கு எத்தனையோ வாகனங்கள் கடத்தல், கப்பங்கள் எல்லாம் செய்தது அவருடைய ஆட்சி காலத்திலே நடந்தேறிய உண்மை. இந்த ஒரு பிரதேச சபை தேர்தலுக்காக அவருடைய வரும்போது இப்ப நான் உண்மையாவே அதை முன்னுக்கு இருந்து கூறினேன், இவர்கள் வந்தால் இந்த போராட்டம் மௌனித்து விடும். அந்த ஆதங்கத்தில் தான் கூறினேன், இந்த போராட்டத்தை குழப்பணும் நாங்க ஒரு காலம் நினைக்கல, குழப்பமும் இல்லை. ஆகவே அவர் வந்த நான் கதைத்தது உண்மை. ஆனால் பிறகு மக்கள் வேறு கொண்டு எழுதி விட்டார். அந்த அந்த சிறிய ஒரு கட்டத்தை பார்ப்போம். அதுல அந்த சிறிய இவ்வளவுக்கு நீங்கள் சாணக்கியன் அவர்களை பார்த்து கடுமையான வசனங்களை சொல்லி கோவப்பட வேண்டியதன் நோக்கம் என்ன? இந்த இடத்தில் அந்த ஏற்பாட்டாளர்கள் சிலர் சொல்லுகிறார்கள் அண்ணா குழப்பாதைங்க என்று சொல்லி. தமிழரசு கட்சி மீது இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அந்த நிலைமையால் ஏற்பட்ட ஒரு விரக்தியாக இந்த செயல் நடந்தது என்று கூட சிலர் கதைக்கின்றார்கள். எனக்கு ஒரு விரக்தியும் இல்லை. இதுல நான் உண்மையாக கூறினது, சாணக்கியனை பொறுத்தவரை 2009 யுத்தம் நடந்து நாங்கள் கொத்து கொத்தா கொண்டு குமித்த நேரம் மஹிந்த ராஜபக்சாவோட ஒரு செல்ல பிள்ளை நீலப்படை அணிந்து நேரம் கிழக்கு மாகாணத்தில் எத்தனை புதகுழி இருக்கோ அவருக்கும் தெரியலாம். ஆனால் இந்த கட்சியில மறைந்த சம்பந்தனையா மாவையா செய்த ஒரு சதிதான் இவரை உள்வாங்கியது. எப்படி வந்தார்? உண்மையாகவே இன்று தேசியம் சார்பாக ஒரு SLP வாக்கு கேட்ட நபரை கிழக்கு மாகாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிக்கு அவருக்கு ஒரு பாராளுமன்ற சீட் கொடுத்தது யார்? அந்த கேள்வி இதுவரையில ஒரு தரம் சொல்லவில்லை. அவர் வந்து இன்று கூடி ஒரு தென்னிலங்கை முகவர்களோடு, தென்னிலங்கையில் உள்ள ஒரு ஃப்ரெண்டோடு தான் அவர் திருமணம் கூடி ஒரு தென்னிலங்கை பிள்ளையோட தான் நடக்க போகுது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்றால், அவர் கிழக்கு மாகாணத்திலிருந்து வந்தது வரவேற்கத்தக்க விஷயம். இவர் CVK சிவஞானம் ஐயா விட்ட போயிட்டு அவங்க 2 பேரும் டீல் பேசிக்காங்க. நாங்க போனோம்னா சுமந்திரன் ஐயா எங்கட EPDP டக்ளஸ் தேவானந்தையா வரட்டும். அப்ப இது வந்து திட்டமிட்ட சதி. நாங்கள் அந்த நேரம் அதுல நான் சொன்னது என்னென்றால், டக்ளஸ் ஐயா நண்பன் வருகிறார் சொன்னது உண்மை. ஆனால் அந்த இடத்துல நான் கூறாம இருந்து அவர்களை கௌரவமா கொண்டு போய் ஒரு பரிவாக்கட்டோடும் காணாமலாக்கப்பட்ட பெற்றோர் நிலத்திலே இருக்கார்கள். இவர்கள் 2 பேரையும் கொண்டு கதிரையில இருக்கார்கள். அந்த இடத்துல இருந்து வந்து நிலத்திலே இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகுதான் மக்கள் குழம்பியது என்ன, ஏன் இவர் வந்திருக்கிறார், CVK சிவஞானம் ஐயா ஏன் வந்திருக்கிறார் சொல்லி மக்கள் தான் குழம்பியது. சாணக்கியன் ஏன் வந்திருக்கிறார் என்று சொல்லி பிறகு பூகம்பம் படித்துட்டு இலங்கை தமிழரசு கட்சியில இவர் டக்ளஸ் தேவானந்தா சேர்ந்த பிறகு எல்லாரும் தோழர்கள் தான் கூப்பிடுறாரு. என்ன கூடி
சில இடத்துல தோழர் நான் சொல்றேன், இலங்கை தமிழரசு கட்சிக்கு எனக்கு தொடர்பில்லை. ஒரு பிரதேச ஆட்சியை பிடிப்பதற்காக இவர காலில் விழுந்ததை விட ஏன் தென்னிலங்கையில் ஒரு ஜனாதிபதி காலில் விழுந்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாமே? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஐநா வேணும், எதிரியில காலில் போய் விழணும். இதை ஏற்றுக்கொள்கிறார்களா? ஆகவே நான் அதுல விரக்தி ஆகி எனக்கு கூறியது உண்மை. ஆனால் நான் திரட்டவில்லை, மக்கள் திரட்டுகிறார்கள். சரி, ஒரு தலைவர் திருப்பி கட்டுறான் தானே, நான் இலங்கை தமிழரசு கட்சி தலைவர், உனக்கு எனக்கு என்ன தெரியும்? அப்ப அதுல ஒரு தலைவருக்கு சார்பா ஒரு நபர் குரல் கொடுத்தாரா? ஏன் குரல் கொடுக்கவில்லை? அவர் அந்த தலைவர். அந்த இடத்தில் அவரை துரத்தி கொண்டு செல்பவர்கள் அந்த இடத்தில் அவரை துரத்தி கொண்டு செல்பவர்கள் உங்களோடு கிளிநொச்சியில் இருந்து வந்தவர்கள் என்றுதான் என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிலரும் அதை குறிப்பிடுகிறார்கள். உங்களோடு கிளிநொச்சியில் இருந்து வந்தவர்கள் காட்டு முன்னாடித்தனமாக அநியாதிப போராட்டம் உண்மையாகவே யாழ் மாவட்டத்தில் நடைபெற்றது. உண்மையாக கிளிநொச்சி வர்த்தக சங்க தலைவர் வர்த்தகர்களுக்கு கையெழுத்து கும்பிடணும், கடை பூட்டப்பட்டது, வாகனங்கள் விடப்பட்டு 14 பஸ்ல சனங்கள் போகப்பட்டது. ஒன்று கிளிநொச்சி மாவட்ட மக்கள் தான் அதிலே அதிகமானவர்கள். கிளிநொச்சி மாவட்ட மக்கள் தான் அதிகமாக கலந்து கொண்ட மக்கள். முல்லைத்தீவு மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம். ஏன் அந்த உணர்வு இன்றைக்கு யாழ் மாவட்ட வர்த்தக சங்கமும் அதை கடையை பூட்டியிருந்தால் இன்னும் எழுச்சியாக இருந்திருக்கு. எல்லாரும் சொல்லலாம், கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் என்றால் எல்லாருமே எனது நண்பர்கள். நான் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல தான் போய், ஒரு வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கு போய், ஒரு வீட்டுல எந்த 40 வட்டாரத்தையும் திரிகிறார். இப்ப எனது நண்பர்கள் தான் எல்லாரும். நான் அந்த கடைசியா கலைக்கிறது நான் எங்கேயோ நிற்கிறேன். அதே இதுல எம்பிபி சந்திரசேகரம் ரஜீவன் எம்பி நான் எங்கேயோ நிற்கிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் எந்த மேல தான் போடக்கூடாது. அதே மாதிரி பின்னேறம் ஐநா தூதுவர் வரும்போது அவர் இளங்குமரன் என்பவர் சண்டித்தனத்துல வரார். அந்த ஐநா சபை அவரை பிரதிநிதியை அந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அவர் இந்த பேட்டியை கொண்டு கொடுக்கிறார், நான் செய்து காட்டுவேன் மஞ்சள் ஷர்ட்காரனுக்கு அதாம் இதாமனு புடுங்குறார். இப்படி எத்தனையோ பேர் புடுங்கிட்டார். இன்றைக்கு டக்ளஸ் தேவானந்தா இவரை விட எத்தனையோ புடுங்குறவர், சந்திரகுமார் புடுங்குனவர், அங்கேன் புடுங்குறவர். இன்றைக்கு எட்ரஸ் இல்ல. 5 வருடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த மக்கள் போட்டு விட்டார்கள் வாக்கை, 5 வருடம் ஆடலாம். 5 வருடத்துக்கு பிறகு அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களை மதித்து கலைக்க வேண்டும். நான் செய்வேன் என்றால் அப்ப நீ யாழ் மாவட்டத்தை சண்டியனா இல்ல குரூப் வச்சிருக்கியா? என்ன மக்களை வருட்டுற ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு கேவலமா பார்சரி என்று சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? பார்சரி என்று சொல்லி அவர் ஒரு வழக்கு போட்டா இவர் அந்த வழக்குக்கு காட்டுவாரா? இவருக்கு ஏற்கனவே ஒரு வழக்கு பிரச்சனை இருக்கு. நான் சொல்லக்கூடாது, ஏனென்றால் அவருக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். இளங்குமரன் ஒரு சின்ன வயசுக்காரன், ஏதோ ஒரு லக் போய் சான்ஸ்ல ஒரு எம்பி ஆகிவிட்டார். உண்மையா ரஜீவன் தான் படிக்க சொல்றேன். உண்மையா ரஜீவன் ஒரு கௌரவ பள்ளிக்கூட ஆசிரியர், மாஸ்டர், ஒரு அதிபர். இன்றைக்கு அந்த போராட்டத்தில் அவர் வந்துதான் போனவர். ஒன்றையும் விமர்சிக்கல. போராட்ட களங்கள்ல இப்படித்தான் அரசு சார்பா இருக்கிறவர்களை மக்கள் விமர்சிக்கிறது 100 விதமான உண்மை. இவர்கள் என்னத்தில் சொல்லி வந்தார்கள்? எலெக்ஷன் நேரம் என்ன சொன்னார்கள்? நேற்று கூட இளங்குமரன் சொல்றேன், நான் எத்தனை 10-15 ராணுவத்தை வச்சு மக்களை வழங்க விட பயங்கரவாத சட்டம் எடுக்கிறவங்க எடுத்தார்களா? அரச கைதிகளை விடுதலை செய்தாங்க, எடுத்தார்களா? சும்மா மக்கள் மத்தியில பொய்ய சொல்லி வாக்கு கட்டு வந்துட்டு அதுக்காக எனக்கு விரட்டி எனக்கு பொட்டி அனுப்புறதாகவும் நான் கண்டாவில செய்ய வேண்டும். ஐயோ, எத்தனை பேர் இருக்கா? ஆனா உண்டு, எனக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் இந்த இளங்குமரன் தான் பொறுப்பு என்பதை நான் இதில் ஆணித்தரமா உண்மை. என் மேல் ஒரு கீறு பட்டால் என்ன, எனது ஒரு உயிருக்கு ஆபத்து வந்தால் என்ன, எல்லாத்துக்குமே இளங்குமரன் தான் பொறுப்பு. அவர் நேரடியாக அவர் இந்த வீடியோ இருக்கு, நான் போட்டு வரேன் உங்களுக்கு. சரி, மற்றபடி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட சில கூறக்கூடிய விடயமாக இருக்கிறது. பல துயிலும் இல்லங்களை விடுதலை செய்துள்ளதாக, அதை மக்கள் அவர்களுடைய நினைவேந்தல்களை சரியாக செய்வதற்கான முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருப்பதாக எல்லாம் கூறுகின்றார்கள். அது பற்றி உங்களுடைய பார்வை? உண்மையாகவே நான் கிளிநொச்சி மாவட்டத்துல துயிலமில்லம் முழங்காவில உண்டு, கிளிநொச்சியில உண்டு, தேராவில ஒரு 10 ராணுவம் தான் இருக்குது. உண்மையாவே கிளிநொச்சி மாவட்டத்தில துயிலமில்லங்களிலே அதிகமாக வித்துடர்கள் விதைக்கப்பட்ட இடம் தேராவில் துயிலமில்லம். இன்று வரைக்கும் ஒரு 10 ராணுவம் தான் இருக்கு. அது இளங்குமரனுக்கு தெரியல போல இருக்கு. அது போல கோப்பாய் துயிலமில்லம் ராணுவம் இருக்கிறது, மற்றது கைதடி துயிலமில்லம் ராணுவம் இருக்கிறது. உண்மையாகவே அவர் சொன்ன வார்த்தை ஒரு இந்த மாதத்துக்குள்ள காப்பாற்று வேற இருந்தா நான் இளங்குமரனை எங்கேயோ வச்சு பார்ப்பேன். ஏன் அவர் சொன்னதை செய்துட்டார், இந்த ராணுவத்தை எடுக்கட்டும். நான் இளங்குமரனுக்கு நான் ஒரு
உண்மையாக அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், போற்றக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர், நான் குரல் கொடுப்பேன் அவர் சார்பா. ஏன் சொன்னதை செய்திருக்கிறார், அரசியல் கைதில் விடாட்டும், அவர் சார்பா நான் குரல் கொடுப்பேன். அப்படி பொய்யான வார்த்தைகளை யூடியூப்லையும் மக்கள் மத்தியில மெக்க பிடிச்சோன்னா கதைக்க கூடாது. முதல் அதுல செய்துட்டு வாங்க. எனக்கும் விளங்குமுறைக்கு தனிப்பட்ட கோபம் கிடையாது. எனக்கும் அரசியல்வாதி சுமந்திரனுக்கு தனிப்பட்ட கோபம் கிடையாது. எனக்கும் டாக்டர்ஸுக்கு தனிப்பட்ட கோபம் கிடையாது. தேசியத்தை எவர் விமர்சிக்கிறாரோ அந்த இடத்தில் நானும் சிவிகே சிவஞானம் ஐயா கூட நேற்று கதைச்ச போது சில வார்த்தைகள் உண்மையாவே மரியாதையா காய்ச்ச, கௌரவமா காய்ச்ச. ஆனா ஒரு தலைவர் ஐயாவை நீள் கைத்தில விட்டு விட்டார். நீள் கைத்தை இன்று இழுத்து கட்டாம விட்டால் நாளை சிவிகே சிவஞானம் ஐயாவும் இந்த தலைவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் என்பதை நான் ஆணித்தரமாக பதிவிடுகிறேன். இன்னும் ஒரு கேள்வியோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லி பயணிக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அரசியல் ஆதரவாளர்கள் துரோகிகள் என்ற ஒரு பெயரை இன்று வடகிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு பல அரசியல் கட்சிகளுக்கு அந்த பட்டத்தை கொடுத்திருந்தார்கள், பல அரசியல்வாதிகளுக்கு அந்த பட்டத்தை கொடுத்திருந்தார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தால் வடக்கில் டக்ளஸ் அவர்கள் மட்டும்தான் அந்த பட்டத்துக்கு உரியவராக இப்ப மிஞ்சி போயிருக்கிறார். மற்ற எல்லாருமே இன்று தேசிய கட்சிகளோடு இணைந்தவர்களாக இருக்கின்றார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையாகவே இலங்கை தமிழரசு கட்சி அவர் வாசல் போனோம்னு அவரும் வெள்ளை அடிக்கப்பட்டு விட்டார். அடுத்த முறை ஒரு தேர்தலில் வந்து கேட்க போறாரு, நீங்க வீட்டுக்கு வாக்கு போடுறீங்க, எந்த வாசல் படி தெரிஞ்சு சிபிகே சிவஞானம் ஐயா வந்தவர் தானே, ஏன் நீங்க எனக்கு வாக்கு போடக்கூடாதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? அது மாதிரி கைந்திரன் கேட்கிறேன். கைந்திரன் அன்றைக்கு கைதட்டி விகாரைக்கு போன நேரம், கைந்திரன் காய்ச்ச நேரம், அப்ப உங்களோட கட்சி செய்த சரியா? நான் திருப்பி கேட்டேன், ஐயா இவர்கள் டக்ளஸ் காலில் விழுந்துட்டார்கள், நீங்க இங்க சந்திரகுமாரியாவை வச்சிருக்கீங்க, அப்ப எல்லாமே ஒன்று தானே ஐயா? இதுல நான் அரசியல் இல்லாம வெளியில இருந்து தனி மனிதனாக குரல் கொடுத்துட்டு போலாமே, எனக்கு அரசியலே வெறுக்குது ஐயான்னு. அப்ப அவர் சொன்னார், இல்ல இதுல சில இதுவரை இருக்கு, வித்து பாராளுமன்றத்துல கொண்டு வந்துருவார்கள், அதை கொண்டுதான் இதை கொண்டுதான் நாங்கள் எல்லாம் உண்டாத்தான் எதிர்க்க வேண்டும் அப்படி இப்படி. ஆனா உண்டா எதிர்க்கிறேன்டா, இப்ப எல்லாரும் உண்டாகுங்களேன்ப்பா, எல்லாம் உண்டாகுங்களேன். இன்றைக்கு டக்ளஸையும் சேர்த்து வச்சிருக்கீங்க, சந்திரகுமாரையும் சேர்த்து வச்சிருக்கீங்கடா, ஏன் எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறீங்க? எல்லாம் உண்டாகி அரசாங்கத்துல போய் காலில் விழுங்க. நாங்க எங்களை மாதிரி ஆகல இருந்து நாங்க குரல் கொடுத்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு ஒரு இந்த மண்ணுல ஒரு வித்துறதுக்கு பூ போடாம தான் நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு ஐநாவே கண் திறந்து பாருங்க, காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு ஒரு முடிவு இல்லாமல் இருக்கு. எத்தனை பேர் எங்க எங்க இருக்கிறார்களோ தெரியாது. இப்ப இப்படியான சூழ்நிலையில தேசியம் கழிச்சிட்டு நீங்க தேசத்துக்கு துரோகம் செய்த 2009ஆம் ஆண்டுக்கு மேல துரோகம் செய்த அவர்களை நினைச்சா இந்த மக்கள் குழம்புவார்களா? இல்ல, அப்ப ஏன் மக்கள் குழம்பு கூட நினைக்கிறீங்க? இப்படி போராட்டத்துல நீங்க சொல்லுவோம் என்ன, எல்லாரும் வருவார்கள், டாக்டர் ஐயாவும் வருவார், சந்திரகுமார் ஐயாவும் வருவார், எல்லாரும் வருவாங்க. இந்த போராட்டத்தை விரும்பாதார்கள் வர வேண்டாம் என்று இனி மக்கள் போராட்டத்தை செய்யுங்க. அப்படி என்றால் ஒருத்தர் கலந்து கொள்ள மாட்டார்கள். இதுல நீங்க தேசியம் என்ற ஒரு போராட்டத்தை செய்துட்டு தேச துரோகிகள் வந்தா கொதிச்செலும்புது, அந்த இடத்தை பார்க்கும்போது கொதிக்கும், மனசு கொதிக்கும். ஆகவே இனி வருங்காலங்கள்ல உண்மையாவே ஒரு போராட்டங்கள் செய்யும் போது அதுல முதலே சொல்லுங்க, எதிரானவர் யாரும் வரலாம், சந்திரகுமாரும் வரலாம், டக்ளஸும் வரலாம், அரசு ஜனாதிபதியும் வரலாம், இந்த போராட்டம் செய்யப்படுகிறது, விரும்பினால் வாங்கடா. நாங்கள் உண்மையாவே அந்த போராட்ட பக்கமே போக மாட்டோம். நாங்கள் இந்த ஒவ்வொரு வருடமும் தமிழ்ல விடுதலை புலிகள் இறந்தவர்களின் ஞாபகங்கள் இருக்கு, ஒவ்வொரு நாளும் இருக்கு, அதுக்கு ஒரு பூவை போட்டுட்டு அவர்களை வணங்கி விட்டு செல்வோம். இதுதான் உண்மை. வார 5ஆம் தேதி கரும்புலி நாள் வருது, எல்லா இடமும் மக்கள் உண்மையாக எழுச்சி விதமாக கரும்புலி நிகழ்வு செய்யத்தான் போறார்கள். என்ன தடுக்க முடியாது. இன்றைக்கு ஆயுதம் தூக்கி அரசாங்கத்துக்கு எதிராக போராடிய ஜேவிபி ஜனாதிபதியாக இருக்கிறது, இதே அரசாங்கத்துக்கு எதிராக நீதி கேட்டு போராடிய நாங்கள் பயங்கரவாதியாகவும், அதே தென்னிலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான செயல்பட்டவர்கள் இன்றைக்கு அரசியல்வாதியாக இந்த நிலை எங்களுக்கும் வரலாம், நாங்களும் எங்களை ஆளக்கூடிய நிலை வரலாம் என்று நம்பிக்கை இருக்கிறது. நான் இல்லாமல் இருக்கலாம், எனது பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், இன்னொரு சந்ததிக்கு இந்த சந்தர்ப்பம் வரும். வெல்க தமிழ் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.